என்ன ஃபோன் பண்ணாங்களா? இல்ல, இன்னைக்கு முக்கியமான கிளாஸ் இருக்குன்னு சொல்லியும் அவ காலேஜுக்கு வராதது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. உண்மையிலேயே எனக்கு வேல்யூவான கிளாஸ் தான். அடுத்தது எப்படி கோப்பா பண்ணிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியும். சரி வரேன் தமிழ், வாங்கடி போலாம். தமிழ், நான் தான் சக்தி பேசுறேன். சொல்லுங்கண்ணே. அண்ணே, ஜெனி இன்னைக்கு காலேஜுக்கு வரவே இல்லை. என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அவளுக்கு போன் போட்டாலும் போக மாட்டேங்குது. அண்ணே, ஜெனிக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு தமிழ். என்னடா சொல்றியா? ஆமா தமிழ், இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கல்யாணம் பேசி நிச்சயம் பண்ணிட்டாங்க தமிழ். ஜெனிக்கு இந்த மாசமே கல்யாணமா? என்னடா காலையில இருந்து ஜெனி வெளியே வரலையேன்னு நான் அவங்க வீட்டு பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க வீட்டுல வேலை பார்க்கிற ரோசிங்கிற அம்மா தான் கடத்தெருவுல வச்சு என்கிட்ட இந்த விஷயத்தையே சொன்னாங்க. ஜெனி ரூம்குள்ளேயே அழுதுகிட்டே இருக்காளாம் தமிழ். அவ கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல அவங்க வீட்டுல அவளை போட்டு ரொம்ப அடிக்கிறாங்களா தமிழ். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ். ஜெனி வீட்டுக்கு நேரா போய் அவளை பார்த்து அவ எப்படி இருக்கா என்ன பண்றான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அண்ணே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணே. நான் அவ வீட்டுக்கு போய் பாக்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். தமிழ், சொல்லுங்க. முடிஞ்சா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி பார்க்கலானே. சரி தமிழ், நான் வச்சிடறேன். சரிங்கண்ணே. இப்ப நீங்க என்ன பண்ண சொல்றீங்க பேச்சு? நான் என்ன செய்யறதுன்னு நீங்களே சொல்லுங்க. எனக்கு வேற வழி தெரியாம நான் காமேஷ் பிச்சை கிட்ட காதல் லோட்டஸ், உண்மையை சொல்லணும்னா அதுதான் என் நிலைமை காமேஷ் பிச்சை. அந்த பக்கம் மாமாவோட பேச்ச தட்டவும் முடியல, இந்த பக்கம் நீங்க பொண்ணு கேட்க மாட்டீங்க. நடுவுல நானும் என் காதலும் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கோம். ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் பிச்சை, விளையாடுக்கு சொல்றேன். ஏன்னா சும்மா சொல்றது மட்டும் நினைச்சிடாதீங்க. இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில பொய்யே சொன்னதில்ல. இதெல்லாம் என் மனசுல இருந்து சொல்றேன். என்னால மனசுல ஒருத்தரை சுமந்துக்கிட்டு வேற ஒருத்தருக்கு கழுத்தை நீட்டி அவ கூட என் வாழ்க்கையை பகிர்ந்துக்க முடியாது. உங்களை தாண்டி என் கழுத்துல வேற யாராவது என் கழுத்துல என்ன லோட்டஸ், சத்தியமா தான் சொல்ல பிச்சை. நீ ஒண்ணும் கவலைப்படாத லோட்டஸ். இந்த பிச்சையை நம்பினோ யாரும் கைவிடப்படாத. இப்ப சொல்ற, யாரு என்ன சொன்னாலும் சரி, உனக்கும் எனக்கும் நடக்க